السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அம்மா பாத். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே மனிதனது உள்ளத்தை வழிதவறச் செய்யக்கூடிய வஸ்வாஸ் என்று சொல்கின்ற ஷைத்தானது அந்த ஊடகத்தை பற்றி, ஷைத்தானது ஊசலாட்டங்களை பற்றி இந்த இடத்திலே சுருக்கமாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, எம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய விஷயத்தில் ஒன்றுதான் எமது உள்ளத்தோடு இருக்கக்கூடிய தவறுகளை, தவறான ஆசைகளை, தவறான எண்ணங்களை, எமது வாழ்விலே இருக்கக்கூடிய பாவங்களை நாம் எப்படி களைந்து கொள்வது, அதுபோல நல்ல விடயங்களிலே ஏற்படக்கூடிய குறைபாடுகளை, ஆர்வ குறைவுகளை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது, இவைகளெல்லாம் ஒவ்வொரு முஃமினும் அவரவர்களது தக்வாவுக்கு, இறையச்சத்துக்கு, இஹ்லாஸுக்கு ஏற்ப அன்றாடம் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய விடயத்தில் ஒன்றுதான் இது. அவரவர்களுடைய இறையச்சத்திற்கேற்ப இந்த அதாவது குறைபாட்டில் குறைவும், அந்த நிறையில் என்ன அதிகமும் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இது எல்லோருமே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய வழிமுறைகள் போன்றல்லாது உள்ளத்தை பற்றி மிக தெளிவாக பேசிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். மிக மிக தெளிவாக உள்ளத்துடைய ஆழ அகலங்கள், எண்ண ஓட்டங்கள், எங்கெல்லாம் எண்ணங்கள் பிறக்கின்றன, அந்த எண்ணங்களில் வழிதவறு எங்கே தோன்றுகிறது, எப்படி அவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம், ஆரம்ப கட்டம் என்ன, இடைநிலை கட்டம் என்ன, இறுதி கட்டம் என்ன, இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவது எவ்வாறு என்றெல்லாம் உள்ளத்தை பற்றி மிக விரிவாக பேசிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். உள்ளத்தை பற்றி இஸ்லாம் பேசிய செய்திகள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே நாம் ஆயிரக்கணக்கான செய்திகளை என்ன செய்யலாம், உள்ளத்தோடு தொடர்புடைய அமைப்பிலே நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே இவைகளுக்கான தீர்வுகளை நாம் எப்படியெல்லாம் எந்த அளவுக்கு அறிந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இதனது தீர்வுகளை உடனடியாக நாம் என்ன செய்வோம், அடைந்து கொள்வோம். வழி தவறிலே விழுந்தாலும் கூட சில பொழுதுகளில் நாம் தவறி போனாலும் கூட மார்க்க அறிவொன்று உள்ளத்தை பற்றி எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் உடனே எங்களை நாம் என்ன செய்வோம், காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி இருக்கும். இப்போ இன்றைய தலைப்பின் ஊடாக இந்த வஸ்வாஸ் என்பது என்ன, இதை பற்றி குர்ஆன் சுன்னா என்ன சொல்கிறது, இதிலே அதாவது இது எங்கிருந்து தோன்றுகிறது, எப்படிப்பட்ட பிறழ்வுகளெல்லாம் அதன் ஊடாக ஏற்படும், இதிலிருந்து நாம் ஆரம்ப நிலையிலும் கடைசி நிலையிலும் தவிர்ந்து கொள்வது என்ன, எப்படி என்பதை பற்றி தான் இந்த இடத்தை நாம் என்ன செய்கிறோம், பேசப்போகிறோம். முதலாவது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளம்தான் எல்லா விதமான நலவுகளுக்கும் காரணி, எல்லா விதமான கெடுதிக்கும் காரணி என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். விஞ்ஞான உலகம் இன்றைக்கு சொல்வதை போல வெறும் இரத்தம் பாய்ச்சக்கூடிய ஒரு பம்பிங்கான ஒரு கருவி மட்டுமல்ல, மாற்றமாக சிந்தனை, அதே போன்று எண்ணங்கள், நல்லெண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் தோன்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊடகம்தான் உள்ளம். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற நேரத்தில் என்ன, அதாவது இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, இந்த உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் உண்டு, இதா சலுஹத் சாயிரு ஜஸதிஹி, அது சீரடைந்து விட்டால் உடம்பில் உள்ள மற்ற எல்லாமே என்ன செய்துவிடும், சீரடைந்து விடும். இதா ஃபஸதத், அது கெட்டுவிட்டால் ஃபஸதத் சாயிரு ஜஸதிஹி, அவருடைய உடம்பிலே உள்ள மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும், சீர்கெட்டு விடும் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் கல்பு, இதயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ உள்ளம்தான் எல்லா விதமான ஃபசாதுக்கும் காரணம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ரெண்டு மாத்தியன் மானவியன், உடல் கெட்டு போவதாக இருந்தாலும் சரி, அது அதாவது குணரீதியாக கெட்டு போவதாக இருந்தாலும் சரி, உடல் கெட்டு போவதாக இருந்தாலும் மனம் கெட்டு போனால் என்ன செஞ்சிடும், உடல் என்ன செஞ்சிடும், கெட்டு போய்விடும். ஒரு ஆரோக்கியத்துக்கு பிரதானமாக சொல்வது எது, உள்ளத்தை தான்.
ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பின்னால உள்ளத்தை தான் என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அந்த உள்ளம் என்ன பலமாக இருந்தால் உடலில் உள்ள எத்தனையோ நோய்கள் என்ன செஞ்சிடும், அவனுடைய அந்த பலத்தின் காரணமாக, உள்ளத்துள்ள பலத்தின் காரணமாக நோய்கள் பல என்ன செஞ்சிடும், ஆரோக்கியமாகிவிடும். எனவே இந்த செய்தி உடல் ரீதியாக ஒரு மனிதன் பலமாக இருப்பதற்கும் குணரீதியாக ஒருத்தன் பலமாக இருப்பதற்கும் உள்ளம்தான் என்ன காரணம் என்பதை சொல்வதை பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் இந்த சப்ஜெக்ட் உடல் ரீதியாக கெட்டு போகிறத பற்றி இல்லை, உள்ளம் எந்த அளவுக்கு வஸ்வாசோடு சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி கொண்டு வரப்படுறாரு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு என்ன செய்கிறாரு, மேலுக்கு பார்க்குறாரு, ஒரு பள்ளி ஒன்று இருக்குது, பள்ளியிட வாழை காணோம், பள்ளியிட வாழை காணோம். இவர் வச்சிருந்த சாப்பாடு அதுக்கு நேரத்தை என்ன செஞ்சுது இருந்தது. உள்ளத்துக்குள்ளே என்ன வாள் இதுக்குள்ளே தான் என்ன செஞ்சுக்குது விழுந்திருக்குது. அப்படி என்ற எண்ணம் அவருக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, வாள் விழுந்துதா இல்லையான்றது ரெண்டாவது. ஆனால் இந்த எண்ணம் வந்தால் ஆள் செத்துருவான். எண்ணம் அவருக்கு வளைக்கிட்டு வாள் இதுக்குள்ளே தான் என்ன செஞ்சிருக்கணும் விழுந்திருக்கணும். அது ஒரு நாளாகி 2 நாளாகி கடைசியில் அவர் காய்ச்சல் பிடிச்சி உடம்பு ஒரு விதமான நிலைமைக்கு ஆகிட்டு, இப்போ அவர் உள்ளத்தில் தான் பொய்சன் ஆகிட்டேன், நஞ்சு ஆகிட்டு வாரேன் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவருக்கு என்ன வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ பல டாக்டர் மாட்ட விடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் உள்ளத்தை உறுதிப்படுத்திக்கங்க அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொன்னாலும் அவனுக்கு தீர்வு இல்லையதே. கடைசியில் ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஒருவர்கிட்ட அவர் கொண்டு வரப்படுறார். இந்த சப்ஜெக்டை சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஓகே இதுக்கு ட்ரீட்மெண்ட் முதலாவது அவன் சொன்ன அவனுக்கு உள்ளத்துக்குள்ளே என்னென்னா பள்ளி வாழ் உள்ளுக்கு தான் அப்படின்னு நம்பிக்கை தான். அப்போ முதலாவது இப்போ அந்த நம்பிக்கைக்கு ஏற்று செயல்படுவதற்கு என்ன வழி அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், ஓகே இருங்கன்னு சொல்லி 2 டேப்லெட் என்ன செய்கிறாரு, ஹோமியோபதி 2 டேப்லெட்டையும் கொடுத்து கொஞ்சம் உட்கார வச்சுட்டு இன்னும் கொஞ்சத்தில் உங்களுக்கு வாந்தி வரும் அப்படின்ட்டார். அங்கே போய் ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டார். ஒரு பள்ளி வாழை வெட்டி துண்டு துண்டா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெட்டி அந்த ஒரு வாந்தி எடுக்கிற மாதிரியான ஒரு பிளேட்டில் அவர் அதை பண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி என்ன ஒரு செட்டப்பு கொண்டு வரதுக்கு ஒரு வழி பண்ணிட்டார். இப்போ இதில் போட இல்லாதது முதலாவது வெறும் கப்பை கொண்டு என்ன செய்யணும், வாந்தி எடுக்க வைக்கணும். அவரை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு பூரா வாந்தி டேப்லெட்டை கொடுத்தனால ஃபுல்லாக வாந்தி எல்லாம் முடிஞ்ச பின்னால் சக்தி வந்த பின்னால் இதை கலந்துடுறாரு. அதில் பள்ளிவாள் 2 நாளாக காணாமல் போய்க்கும், விளங்கிட்டா ஜெமிச்சு அது என்ன போய் சேர்ந்திக்கும். அப்போ அப்படி இருந்தால் இதை கொண்டு என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வச்சு அப்படி வச்சு கிண்டி பார்க்குறாரு. 2-3 துண்டு வருது. பள்ளி வாழ்கிற துண்டு என்னது 2-3 வந்த உடனே நான் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சந்தோஷமாக சொல்கிறேன், நான் சொன்னேன் தானே பள்ளி வாழ் இதில் தான் என்ன செஞ்சிருக்கும் விழுந்திருக்குமா, நான் சொன்னனா இல்லையான்னு பக்கத்தில் மறுத்தவங்க அப்படி இல்லைன்னு சொன்னவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அதான் எனக்கு உடம்புல காய்ச்சல் வந்ததுக்கு காரணம், அதான் இது வந்ததுக்கு காரணம், இது வந்ததுக்கு காரணம்னு சொல்லி அவரோட முகத்தில் ஒரு பிரகாசம். நோய் கிட்டத்தட்ட குணமாயிடுச்சு. நோய் என்ன குணமாயிட்டு எல்லாம் முடிஞ்சுது. உண்மையில் அங்கே நடந்தது என்னன்னு பார்த்தால் பள்ளிவாளுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை என்ன செஞ்சுட்டு, அதாவது பள்ளிவாள் இதில் உளுந்திருக்கு, அது என்ன வயிற்றுக்குள்ளே போயிட்டேன்னு நம்பிக்கை. உடல் கெட்டு போகிறதுக்கு பின்னாலும் எதிர்க்குது, உள்ளத்துடைய பலம்தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உள்ளத்துடைய எண்ணங்களால் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்கன்னா உடலுடைய ட்ரீட்மெண்ட்டுகளையே நிறைய பேர் தவிர்த்திக்கிறாங்க. உடலுடைய ட்ரீட்மெண்ட்டுகளை கூட இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தவிர்த்திருக்கிறார்கள். அதே நேரம் நாம் பார்க்குறோம், சாதாரண தலைவலிக்கும் சாதாரண காய்ச்சலுக்கும் சாதாரண வயிற்றோட்டத்துக்கும் அதாவது ஒரு பயந்து போய் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர்ஸ் மார்ட்டையும் கொண்டு போகிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் இந்த நோய்க்கான அடையாளம், டெங்கு நோய்க்கான அடையாளம் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, விளங்கிட்டா. அதுபோல் என்ன மஞ்சள் காய்ச்சலுக்கான அடையாளம் போட்டு எல்லா அடையாளத்தை பாருங்கள், எல்லாம் உண்டு தான். உங்களுக்கு என்ன டெங்கு காய்ச்சலுக்கான என்ன அடையாளம்னு சொன்னால் உங்களுக்கு தலைவலி வரும் உதாரணமாக, சரியா. உங்களுக்கு என்னது உடம்பு ஒரு சோர்வு மாதிரி ஏற்படும். எய்ட்ஸுக்கு இதான் போட்டிக்கிறான். எய்ட்ஸுக்கான அடையாளத்தில் என்ன உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி வரும், ஒரு விதமான உடம்பு சோர்வு ஏற்படும், கண்ணுடைய பகுதியில் சிவந்திருக்கும். சிவந்தோடனே அவனுக்கு என்ன செஞ்சிருது, ஓ இது எய்ட்ஸ் ஆகிக்குமோ அப்படின்ற ஒரு மனோபக்குவம் என்ன அந்த மனோபாவம் ஒன்று வந்துடுது. வந்தால் அவனால் மருந்தெடுக்காமல் இருக்க முடியாது. மருந்தெடுக்காம என்ன இருக்க முடியாது. யார் ஏற்கனவே தன் உள்ளத்தை பலமாக வச்சுக்கிறானோ, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பலமாக வச்சுக்கிறானோ, சாதாரண நோய்கள் சாதாரண அந்த டாக்டர்ஸ் மாதிரி தேவை. ஆனால் ஆரம்ப கட்டங்களில் அவன் என்ன செஞ்சிடறான், அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எண்ணங்களின் ஊடாக ஏற்படுவது. எண்ணமே வாழ்வு என்று சொல்லி அப்துல் ரஹீம் என்ற ஒரு எழுத்தாளர், இந்திய எழுத்தாளர் புத்தகம் எழுதியிருந்தார். அதில் சொல்லப்பட்ட வைத்திய ரீதியான சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா எண்ணத்துக்குள்ள பலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொன்னதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அதாவது எல்லா பகுதியிலையும் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் உள்ள மாற்றங்களின் பின்னால உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்வது என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உள்ளத்தை கெட்டுப்போவதற்குரிய எந்த சந்தர்ப்பங்களையும் விடக்கூடாது.
உள்ளத்தை கெட்டு போவதற்குரிய எந்த சந்தர்ப்பங்களையும் விடக்கூடாது. எல்லா நம்பிக்கைகளையும் உள்வாங்கக்கூடாது. சில உளவியல் ரீதியான கருத்துக்களை பற்றி சில உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உளவியல் சம்பந்தமான எந்த கருத்து வந்தாலும் நீ முதலாவது என்ன சொல்லணும் தெரியுமா? இது பொய். இதுதான் நீ முதலாவது சொல்ல வேண்டியது என்றார். உளவியல் ரீதியாக எந்த கருத்து வந்தாலும் முதல்ல என்ன சொல்லணும்? இது பொய். அதை சொல்லிட்டு உண்மையான தேடிப்பாரு. முதலாவது என்ன இருக்கணும்? நீ முதலாவது அதை முதலாவது உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கலாம். இப்போ நிறைய பேர் எப்படி தேடுறது தெரியுமா? உளவியல் ரீதியாக வந்தால் டக்குன்னு அதை ஏற்றுக்கிறது. உள ரீதியாக இது இப்படின்னா உள்ளத்துக்கு ஏற்றி நம்பி எல்லாம் முடிஞ்சிடுறது. அதுக்கப்புறம் அதை பற்றி தேடுறதும் இல்லை. முதலாவது ரிஜெக்ட் பண்ணிடணும். என்ன உள்ளத்தை பாதிக்கிற சாதாரணமான விஷயம் இல்லை. உடம்புக்குள்ள ஒரு ஊசி ஏற்றுற மாதிரி தான் அது. உள்ளத்துக்கு ஒரு கருத்தை, உள்ளம் இப்படித்தான், உள்ளம் இப்படி பலகீனப்படும், உள்ளம் இப்படி மோசமாகும் என்ற கருத்தை உள்வாங்கிறது இருக்குதே, அது மிகப்பெரிய ஆபத்து. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை தான் அது. எந்த உளவியல் ரீதியான ஒரு கருத்து வந்தாலும் முதலாவது அதை பொய் என்றணும். அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் மற்ற கருத்துக்கள் என்ன செய்யணும்? இது சரியா பிழையா உண்மையா இருக்குமான்னு தேடணுமே தவிர உள்வாங்கி சரி காணக்கூடாது. எனவே இந்த பகுதியை நம்ம பேசினோம். உடல் ரீதியாக உளமாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்று பேசினால் அது ஒரு விரிவான என்ன ஒரு தலைப்பது. அன்புள்ள சகோதரர்களே, நான் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், ஷைத்தான் மனித மனங்களில் ஏற்படுத்தக்கூடிய தவறான மாற்றங்கள், கெட்ட எண்ணங்கள், ஆசைகள் ஊட்டல், இவைகள் எல்லாமே ஷைத்தான் இந்த வஸ்வாஸ் என்ற மிக பலகீனமான இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். வஸ்வாஸ் என்ற மிக மிக பலகீனமான இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் உளரீதியாக வழிதவறி போக, உளரீதியாக கெட்டுப்போக, உளரீதியான தவறான எண்ணங்கள் வர இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் 3 விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்று நஃப்ஸ், உள்ளம். ஷைத்தானே தேவையில்லை. என்னது? ஷைத்தானே தேவையில்லை. வணங்கிட்டா? உள்ளம் என்ன செய்யும்? ஒரு மனிதனுடைய ஆசைகளை தூண்டும். ஒரு மனிதனுடைய ஆசைகளை தூண்டும். ஷைத்தானே என்ன தேவையில்லை. உள்ளத்துடைய ஆன்மாவுடைய இயல்பு, ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னு சொன்னால், உள்ளத்தில் அதுக்கு விருப்பமானதை அது தூண்டும். அதுக்கு விருப்பமானதை அது தூண்டும். அதுக்கு வெறுப்பானதை அது வெறுக்கும். அதுக்கு வெறுப்பானதை அதை வெறுக்கும். அதுக்கு விருப்பமான அதை விரும்பும். உள்ளம் எதை விரும்புதோ அதை விரும்பும். அதுக்கு வெறுக்கிறது அதை என்ன செய்யும்? வெறுக்கும். இது உள்ளத்துடைய இயல்பாக இருக்கும். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷைத்தானை இல்லாமல் உள்ளம் என்ன செய்யும்? நல்லவைகளை தூண்டும். அதுக்கு விருப்பமானவைகளை தூண்டும். அதுக்கு என்னது விருப்பமற்றவைகளை தடுக்கும். என்றதுக்கு என்ன செய்தி சொல்லுவாங்க என்றால், ஷைத்தான் சொன்னானே, இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்ய சொன்ன நேரத்தில், என்ன நீ என்ன அதாவது நெருப்பால படைச்சிக்கிறாய், அவனை என்ன அவரை நீ களிமண்ணால படைச்சிக்கிற, நான் எப்படி சுஜூத் செய்ய வேண்டும்? இப்லீஸ் எப்படி கெட்டு போனா? இன்னொரு இப்லீஸ் தானா? இப்லீஸ் கெட்டு போயிட்டான் தானே. இப்போ இப்லீஸ் இப்போ என்ன செஞ்சான்? அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரித்தான். எந்த இப்லீஸால இப்லீஸ் கெட்டு போனான்? எந்த இப்லீஸாலும் கெட்டு போகல. அவனை நஃப்ஸால தான் என்ன செஞ்சான்? அவன் கெட்டு போனது எதனால? அவனது நஃப்ஸால. இப்லீஸை கெடுக்கிறதுக்கு இன்னொரு இப்லீஸ் என்ன செய்யலை, இருக்கல. அப்படி சொன்னா அடுத்து என்ன வரும்? அவருக்கு இன்னொரு இப்லீஸ் வேணும். விளங்கிட்டா? அப்படியே இப்லீஸ் முடியாது. இப்லீஸ் என்ன செய்யாது? முடியாமல் போயிடும். அப்போ எனவே அதாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கெடுப்பதற்கு உள்ளமும் போதும், ஆன்மா மட்டும் என்ன போதும். ஆசைகளை ஊட்டுவதற்கு அது போதுமானது. ஒரு சில அறிஞர்கள் சில அதை வித்தியாசம் சொல்றாங்க. என்னன்னா, ஷைத்தான் வஸ்வாசை ஏற்படுத்துகிறான் அப்படி என்றால், உள்ளம் வெறுத்ததை அவன் வெறுக்க செய்தால் அது ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற வஸ்வாஸ். உள்ளம் விரும்புவதை உள்ளம் விரும்பினால் அது உங்கள் மனசே உங்களுக்கு என்ன ஏற்படுத்துகின்ற விஷயம் அப்படின்றாங்க. அதாவது பெரும்பாலும் உள்ளம் என்ன செய்யும் அப்படி என்று சொன்னால், அதாவது ஒன்று ஆசைப்படுவதை திருப்பி 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 ஆசையை தூண்டிக்கொண்டே இருக்கும். வழங்கிட்டா? இதனால தான் அல்லாஹு தஆலா வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, அவனது நஃப்ஸு அவனுக்கு என்னென்ன வஸ்வாசுகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். எனவே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சிலருக்கு கேள்வி இருக்கு, ரமலான்ல ஷைத்தான் எல்லாம் விலங்கிடப்பட்டு தான் நினைக்கிறான், அப்படி இருந்தால் நம்மளுக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் எப்படியெல்லாம் வருது? அதான் நஃப்ஸு போதும். விளங்கிட்டா? இப்லீஸை எதுக்கு எடுத்ததோ அதுதான் எங்கள்கிட்ட என்ன செய்யும் இருக்கும். இப்லீஸை எதுக்கு எடுத்ததோ அவனுடைய உள்ளம், அவனுடைய ஆன்மா. அதே போன்ற எண்ணங்கள் எங்களுக்கும் என்ன செய்யும்? என்னதான் ஷைத்தான்கள் எல்லாரும் விலங்கிடப்பட்டிருந்தாலும் கூட உள்ளத்தில் என்ன செய்யும்? ஆசைகள் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி என்பதற்கு இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்வோம். முதலாவது, எங்கள் உள்ளம் சீரான உள்ளமாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். விளங்கிட்டா? எல்லா தவறுகளுக்கும் எல்லா சிந்தனைகளுக்கும் எப்படி அதாவது இப்லீஸும் காரணமாக இருக்கிறானோ, உள்ளமும் அதுக்கு என்ன செய்யும்? தூண்டுதலாக இருக்கும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளும். ரெண்டாவது என்ன? இப்லீஸ் அதாவது ஷைத்தானுடைய வஸ்வாஸ், ஷைத்தான் இந்த உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய வீணான அதாவது தவறான சிந்தனைகள்.
இந்த ஷைத்தானுடைய அதாவது வஸ்வாஸை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் நிறையவே பேசுது. குர்ஆன் நிறைய பேசுது. ஷைத்தானுடைய வஸ்வாஸ் என்றால் என்னன்னு முதலாக புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேர் வந்து வஸ்வாசம் மிச்சம் ஈஸியான ஒரு அம்சமாக நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, வஸ்வாஸ் என்ற சொல்லு வந்து இப்போ எங்களுடைய பொதுவான நடைமுறையில் வந்து அவருக்கு சரியான வஸ்வாஸ், அதாவது குறிப்பிட்ட மட்டும்தான் வஸ்வாசம் கொடுத்தீங்க. குர்ஆனுடைய வஸ்வாஸ் என்ற அந்த அதாவது அந்த வழக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் ஷைத்தான் வஸ்வாஸ் ஏற்படுத்துகிறான். ஆனால் நாங்கள் பழகிக்கிற வஸ்வாஸ் வந்து வஸ்வாசுல் கஹரியை மட்டும். வஸ்வாசுல் கஹரி அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய தவிர்க்க முடியாத அதீத சிந்தனையால் ஏற்படக்கூடிய விளைவு. நீங்கள் பார்ப்பீங்க, சிலர் உது எடுக்க போவாங்க, குளிச்சுட்டு வருவாங்க. போனது உது எடுக்க தான், குளிச்சுட்டு தான் வெளியே வாரது. ஏன்? உது எடுக்க போன இடத்துல டவுட், இங்கே சிறுநீர் பட்டிக்கு போனால் அங்கே தண்ணியை ஊற்றுறது, விளங்கிட்டா? பட்டோன்னு அதில் பட்டு ஒன்று இங்கே தெரிச்சிக்குமான்னு பார்க்குறது, விளங்கிட்டா? அதில் பட்டு ஒன்று தெரிச்சிக்குமே, அதை தண்ணி ஊற்றி விடுறது, விளங்கிட்டா? ஒருத்தர் வந்து ஒரு சகோதரை நான் கண்டிருக்கிறேன், விளங்கிட்டா? அவர் எப்பயும் பார்த்தாலும் சாரத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் போவார். ஒரு பேக்கில் இருக்கும், அவர் உது எடுக்க போகிறோன்னா அதோட தான் போவார். ஏன்னா அவருக்கு டவுட், அவர் அந்த கையிலையோட திரும்பி வாரதா அல்லது இன்னொன்றோட என்னது வாரதான்ற அளவில் அவர் என்ன செஞ்சிருவார், நலஞ்சிருவார். அவ்வளோக்கு என்ன செய்வார்? இது என்ன? இது வஸ்வாசுல் கஹரி என்ற இதைத்தான் நம்ம வஸ்வாஸ் என்று விளங்கி வச்சுக்கிறோம். இதுவும் ஷைத்தானுடைய வேலைகளில் உண்டு தான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் வந்து மரியது நோயாளிகள், விளங்கிட்டா? அதாவது அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்துடைய ஆதிக்கத்திலிருந்து தங்களை அதாவது விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்படியான எண்ணம் ஒன்றும் ஏற்படும். அதே போல் சில தொழுகைக்கு போய் நிற்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். தொழுகைக்கு போய் நிற்பாங்க, தொழுகைக்கு போய் நின்று அல்லாஹு அக்பர் சொல்லி அந்த அல்லாஹு அக்பருக்கு இடையில நியத்து வரணும் வேற சொல்லி வச்சுக்கிறாங்களே, அந்த எண்ணத்தின் காரணமாக இமாம் ருக்கு போனவரும் இவரும் கேட்கிறாரு, இன்னும் ஒரு தக்பீர் கற்றத்திலேயே என்ன செய்வார், இப்படி வந்து சிலர் கட்டிடுவாங்க, கஷ்டப்பட்டு கட்டிட்டு 2 நிமிஷத்தில் அதுக்குள்ள உள்ள மறுபடியும் ரிட்டர்ன் என்ன அல்லாஹ் அக்பர் ஆரம்பிச்சிருவாங்க. சலாம் கொடுக்கும் வரைக்கும், ருக்கூல போகும் வரைக்கும் அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் திறந்தா நம்ம வந்து தொழுறதில்லை, அவரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவன் நம்ம எண்ணம் ஃபுல்லாக அங்கே போயிடுது. அவருக்கும் வஸ்வாஸ், நம்மளுக்கும் வஸ்வாஸ், விளங்கிட்டா? இந்த நிலைமைக்கு ஆகிறது. இது வஸ்வாசுல் கஹரி. இது வந்து இப்படியும் ஒரு வஸ்வாஸ் இருக்குது, விளங்கிட்டா? ஆனால் நாங்கள் பேசுகிற வஸ்வாஸ் அதல்ல. இதனுடைய ஆரம்ப நிலை, இதனுடைய ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலை வந்து அதாவது இது ஒரு உதாரணம். இந்த உது எடுக்க போகிறவங்க, தொலை போகிறவங்க ஒரு உதாரணம். ஷைத்தான் வஸ்வாச பலமாக்கினா அவனோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? பிழை பாவம் கூடாதுன்றான் விளங்கும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். பிழை பாவம் கூடாது என்றெல்லாம் விளங்கும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். எப்படி இவன் தொடர்ந்து செய்கிறான்னு அது மாதிரி அவனுக்கு விளங்குது. இல்லாமல் இருக்குமென்றதும் அவனுக்கு தெரியும். இல்லாமல் இருக்குமென்றதை விட இருக்குமென்ற எண்ணம் தான் அவனுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் அவன் அப்படி உது எடுக்கிறது, அப்படி தொழுகிறது. இதே மாதிரி தான் பாவங்கள் வந்து வஸ்வாசினூடாக பலம் பெற்றுட்டா அப்படி தான் நடந்து கொள்வான். எவ்வளவு சொன்னாலும் எவ்வளோ உரைகள் கேட்டாலும் அவனால் தவிர்க்க முடியாத அளவுக்கு அதை என்ன செஞ்சிடும், அதில் வந்து என்னது எஹ்காமாக அப்படி பலமாக என்ன செஞ்சிடும், அது போய்விடும். அன்புள்ள சகோதரர்களே, வஸ்வாச அல்லாஹு தாலா ஒரு ஷைத்தானுடைய மிகப்பெரிய பலமான ஒரு ஆயுதமாக சொல்லி காட்டுகிறான். வஸ்வாசன்ற என்ன அப்படின்றால், மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் என்றால், பொதுவாகவே ஜென்ரலாக யோசித்தாலும் விளங்கும், விஞ்ஞானத்துடைய டேம்லையும் பார்த்தாலும் 3ஆக பிரிக்கலாம். உள்ளத்துடைய எண்ண ஓட்டங்களை வந்து ஜென்ரலாக யோசித்தாலும் விளங்கும் 3ஆக பிரிக்கலாம். ஒன்று என்ன என்றால், நாங்கள் நம்பியவைகள், நாங்கள் உறுதியாக முடிவெடுத்தவைகள், எங்களோட எண்ணத்தில் என்னது நாங்கள் பதிந்து கொண்டவைகள், இது ஒரு எண்ணம். இரண்டாவது நம்ம சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றவைகள், அதாவது என்ன முடிந்த முடிவாக இல்லாதவைகள். இப்படி செய்வோமா, அப்படி செய்வோமா, அந்த மாதிரி நடந்து கொள்வோமா, இந்த மாதிரி நடந்து கொள்வோமா, அப்படி போவோமா, இப்படி போவோமா, இந்த மாதிரி எண்ணங்கள். இது 2ஆம் நிலையில் இருக்கும். முதலாவது உறுதியானது, 2வது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, 3வது ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் பயான் அளிக்கிற எல்லாரும் அதுக்கு ஒரு உதாரணம். நீங்கள் எல்லாரும் ஒரு 75-80% தான் என்ன பயானை கேட்டுக்கிட்டுருப்பீங்க. 20% கீழால் இன்னொன்று ஓடிக்கணும் தான் இருக்கும். அது என்னடா, போவோமா இருப்போமா, விளங்கிட்டா, ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அது உள்ளுக்கு ரிசர்ச்சும் நடந்துக்கிட்டு இருக்கும், விளங்கிட்டா? போவோமா இருப்போமா, இன்னொரு 1 hour தானே இருப்போம் சார், சாப்பாடு இன்றைக்கு எங்கே போகிறது, அல்லது அப்படி வீட்டில் என்ன சாப்பாடாக இருக்கும், புள்ள எங்கே, இது சும்மா ஓடிக்கிட்டு, அது நம்ம யோசிக்கவே தேவையில்லை, அது சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும், விளங்கிட்டா? என்ன சம்பந்தம் இருக்காது உங்களுக்கு, அதில் ஒரு முடிவும் இல்லை. அது கீழ்ப்பகுதியால் அந்த சிந்தனை சும்மா, அதை எப்படி என்றால் ஒரு அந்த நம்ம தூண்டில் போட்டுக்கண்டிருக்கிற மாதிரியும் அது 6 பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், அது மாதிரி அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் வஸ்வாசுடைய ஏரியா. இதான் என்ன ஏரியா? வஸ்வாசுடைய ஏரியா இங்கே தான் இருக்குது. மிக பலகீனமான இடம், மிக பலகீனமான இடம். இந்த எண்ணம் வந்து நிற்க போகிறதும் இல்லை. எந்த கெட்ட எண்ணம் ஆய்ந்தாலும் முதலாவது பிறக்கிற இடம் அங்கே தான், முதலாவது பிறக்கிற இடம் அங்கே தான். அதில் கெட்ட எண்ணங்களும் ஓடிக்கின்ற, சைத்தான் உண்டாக்க தேவையில்லம், எல்லாம் ஓடிக்கின்றிருக்கும், சாதாரணமாக ஓடிக்கின்றிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எதையாவது நின்றீங்கன்னு வைங்க, அது 2வது கட்டத்துக்கு வந்து 1ஆம் கட்டத்துக்கு வந்துடும்.
இப்போ உதாரணமாக இங்கே எப்படி கேட்டுட்டீங்க, ஒரு செக் ரிட்டர்ன் ஆகினதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களே, இப்போ பயானில் உட்காந்து ஒரு செக் ஒன்று ரிட்டர்ன் ஆகி அதை பற்றி யோசிக்கிறேன், இதோட இத்தனை செக் ரிட்டர்ன் ஆகிட்டு பயானம் கேட்டுட்டீங்க செக் ரிட்டர்ன். அல்லது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, வஸ்வாசுல் கஹரி இப்படி தான் உழுவெடுக்க போனது அப்படி ஆகினா அந்த ஆள் ஞாபகம் வந்துடும். ஒரு ஆள் இருப்பாரு, அவர் ஞாபகம் வந்துடும், அவரோட ஃபேமிலி அப்படியே பேத்து என்னது அப்படி பேத்து எங்கேயோ நீங்கள் பேத்திருப்பீங்க, இப்போ குடும்பத்துக்கு பேத்து கொழும்புக்கு பேத்து எங்கேயோ பேத்திருப்பீங்க, அது நீங்கள் அவர் உதாரணத்துக்கு வந்தது. அதே போல் நான் ஒரு செக் உதாரணம் எடுத்துருவீங்களா, உங்களுக்கு ரிட்டர்னான செக்கில் ஞாபகம் வந்துடும் இல்லைங்களா, அது ஞாபகம் வந்து அங்கே போய் பிஸ்னஸுக்கு போய் நீங்கள் எங்கேயோ போயிடும். இதெல்லாம் என்ன காரணம், நீங்கள் பிடிச்சது அது வந்தோடனே டக்குன்னு தலைப்புக்குள்ளே வந்துட்டா முடிஞ்சது. அதை தொத்து நீங்கள் என்ன தூக்கிட்டு போயிடும், அது என்ன செஞ்சிடும் அழைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் விளங்கிட்டா. இது அந்த ஆரம்ப எண்ணம். இந்த எண்ணத்தை ஒருத்தர் நிர்வகித்து பழகிட்டாருண்டா அது ஒரு பெரிய இடம் வழங்கிட்டு, அல்லாட உதவி வேணும் அதுக்கு. அது வந்து ஒரு பெரிய இடம். அந்த இடத்தை நிர்வகித்து பழகினார்னு சொன்னால் நல்ல சிந்தனைகளும் அதில் பிறக்கும். அதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க ஹவாத்திர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாத்திரா அப்படின்னு சொல்லுவார்கள். ஹாத்திரா என்று சொல்கிறது என்னென்னா நல்ல நல்ல சிந்தனைகள் எல்லாம் பிறக்கும் வழங்கிட்டா. அந்த சிந்தனைகள் சிலது லைஃப்பில் உங்களுக்கு நீங்கள் என்னடா யோசிச்சோம்னு உங்களுக்கே யோசிச்சு பார்த்தா தெரியாது. நல்ல யோசனை வந்திருக்கும், ஊருக்கு போகணுன்னு எப்படி ஒன்று செய்யணும் சும்மா ஒரு யோசனை வந்திருக்கும், செய்யணும் அப்படின்னு நினைத்து இங்கே வந்து இறங்க மறந்து பேத்துரும். அது என்னடா யோசிச்சோம், நல்ல ஒரு விஷயம் யோசிச்சோமே மறந்து பேத்துரும். அது அப்பயே குறிச்சிக்கன்னா தான் திருப்பி வராது, திருப்பி என்ன செய்யாது வராது. அங்கே தான் அதுவும் பிறக்குது, கெட்ட எண்ணமும் அங்கே தான் பிறக்குது. எதையாவது டச் பண்ணிங்கன்னா மேலுக்கு வந்துடும், ரெண்டாவது கட்டத்துக்கு வந்துடும். போகிற பார்க்கல அப்படி விட்டுட்டே இருக்கணும், அதை எங்கேயும் டச் பண்ணக்கூடாது. அதை டச் தொழுகையிலையும் அப்படி தான். தொழுகைகளுக்கு சிலருக்கு எப்படி வரும், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அதாவது என்ன செய்யணும், முழு இஹ்லாஸோட தொழணும், வஸ்வாசே வரக்கூடாது. ஏன் வஸ்வாஸ் வருது அப்படின்னு ஒரு சிந்தனை செய்து தான் போடுவான் கீழே, அதில் பேத்துருவான் கொஞ்சம் பேர் வழங்கிட்டா. அவர் ஒழுங்காக தொழணும் மட்டும் தான் போனது, வஸ்வாஸ் இல்லாமல் தொழணும்னு நினச்சது. கீழே வஸ்வாஸ் ஒரு சிந்தனைன்னு வரும், ஏன்டா இப்படி சும்மா வஸ்வாஸ் வருது அப்படி என்று போய் வஸ்வாஸ் பயானுக்கு பேத்துருவோம். இந்த பயான் கேட்ட பயானுக்கு அப்படி பேத்து வேற எங்கேயோ பேத்துரும். சலாம் கொடுக்கக்கூடாது தெரியும், சலாம் கொடுக்கக்கூடாது. நம்ம பள்ளியில் எத்தனை பேரை கண்டிக்கிறோம், எழுப்பி விட்டி காமத் சொன்ன பாட்டியெல்லாம் இருக்கு விளங்கிட்டா, என்ன சப்ஜெக்ட்னு தெரியாமல். அது என்ன காரணம்னா நம்ம இந்த உலகத்திலே இல்லை. சிலர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. எது கீழுள்ள எண்ணத்தை மேலுக்கு எடுத்தது. ஆனால் ஒரு பிரயோசனம் இல்லாத எண்ணமாக்கும். சலாம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குமே உதவாக்கரையான எண்ணத்தை தான் ரெண்டாம் கட்டத்தில் வச்சிருந்திப்போம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இதான் வஸ்வாசுக்குரிய இடம். இப்போ சைத்தான் என்ன செய்கிறான், இந்த வஸ்வாசுடைய எண்ணத்தில் என்ன செய்கிறான் அப்படின்றால், உங்களுக்கு அந்த எண்ணத்தை அவன் கட்டியாக்கி பலப்படுத்தணும். அந்த எண்ணத்தை என்ன செய்யணும், மிகவும் பலப்படுத்த வேண்டும். அப்போ பலப்படுத்துறதுக்கு சைத்தான் என்ன செய்யணும், தக்ரார் பண்ணணும். சைத்தான் என்ன செய்யணும், தக்ரார் பண்ணணும். அதுக்கு தான் சைத்தாண்ட பேர்களில் உண்டு ஹன்னாஸ், இஹ்தினாஸ் அவன்கிட்ட இருக்கும். சைத்தாண்ட பேர் என்ன செய்யும், இஹ்தினாஸ் இருக்கும். திருப்பி திருப்பி மறைஞ்சு போகிறது மறுபடி வரும், மறைஞ்சு போகிறது மறுபடியும் வரது விளங்கிட்டா. அல்லாஹ் ஹுன்னஸ் என்று குர்ஆனில் நட்சத்திரங்களுக்கு சொல்லி காட்டுறானே, மறைதலும் தோன்றுதலாமல் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு. அது மாதிரி இஹ்தினாஸ் உள்ள வந்தால் சைத்தான் விடவே மாட்டான். திருப்பி 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 சொல்லி இருந்தால் தான் அதை பிடிக்கலாம், அதை என்ன செய்யலாம் பிடிக்கலாம். உதாரணமாக, அதாவது சைத்தான் ஒரு மனிதனுக்கு தவறான எண்ணங்களை தூண்டிக்கின்றிருப்பான். அதான் சொன்னோன்னே போயிடுவான், தொழுது முடிச்சுட்டு வர வேண்டியதானே. அதான் சொல்லி காமத்தெல்லாம் அமைக்கப்பா இப்போ ஒரு அடியாக போனால் வேலை நடக்காது, தொழுகையெல்லாம் முடிஞ்ச வரும் அப்படி இல்லை, உடனே வந்துடுவான். இக்காமத்தோடனே போயிடுவான், இக்காமத்து முடிஞ்சோடனே மறுபடியும் வந்துடுவான். எவ்வளோ இதாக இருக்கிறான். அதாவது அந்த 10 நிமிஷத்தையும் என்னது அவன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் சைத்தான். சைத்தான் அப்படி திருப்பி திருப்பி செய்யக்கூடிய வேலை சைத்தான் இடத்துல எனக்கு அதான் ஹன்னாஸ்ன்றது. அதாவது போய் வருதல் என்கின்ற பகுதி என்ன சைத்தான் இடத்திலே அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். இந்த எண்ணத்தை அவன் எப்படி உண்டாக்குறான் திருப்பி திருப்பி சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் தூங்குற பொழுதே சைத்தான் வந்து என்ன செஞ்சிருவான்டா 3 முடிச்சு போட்டுருவான். தூங்குற பொழுதே 3 முடிச்சு போட்டுருவான். அந்த முடிச்சை யாரும் பெருசாக பலமாக நினச்சதே இல்லை. தூங்குற டைமில் அலாம் வச்சு, ஃபோனில் அலாம் வச்சு, முன்னால் அலாம் வச்சு, பள்ளி அதான் ஒய்ஃப்ட்ட சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் தூங்குறது, இன்றைக்கி எலும்புறதுன்னு சொல்லி விளங்கிட்டா. ஆனால் சைத்தான் போட்ட முடிச்சு சாதாரண முடிச்சு. இவனுக்கு சைத்தான் என்ன செஞ்சிடறேன்டா, சைத்தானுக்கு ஒரு பிளான் இருக்குமே, உன்னை 5 மணிக்கு நீங்கள் எழுப்பி 4:30 எழுப்பி விட்டுரு. 4:30 என்ன செய்கிறது, எழுப்பட்டி விட்டுறது. 4:30 எழுப்பினோடனே அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத், நீண்ட இரவு இருக்கிறது தூங்கு, நீண்ட இரவு இருக்கிறது தூங்கு. இது ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறதே இல்லை. உலகத்திலேயே மிச்சம் டைமிங்னு நினைக்கிற ஒரே நேரம் தூக்குற டைம் தான். 5 நிமிஷம் தான் இக்காமத்துக்கு. எத்தனைக்கும் 5 நிமிஷத்துக்கு நமக்கு ஒரு பெரிய காரியத்தையே செஞ்சு முடியல மாதிரி வழங்கும். எப்படி குளிச்சு ஊட்ட கூட்டி மற்ற வேலைகள்லாம் மடிச்சுட்டு பள்ளிக்கு போனாலும் டைம் இருக்கிறப்ப 5 நிமிஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி சைத்தான் காட்டுவான் பாருங்க. அலைக்க லைலுன் தவீலன்னு அந்த 5 நிமிஷத்தில், மற்ற டைமில் இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன், 5 நிமிஷம் தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஜ்ருடைய டைமை நீங்கள் பாருங்கள் பாப்போம், 5 நிமிஷத்தை சைத்தான் ஒரு பெரிய காரியம் செய்யல் மாதிரி காட்டுவான். ஏன்னா அந்த தூக்கத்தின் காரணமாக
அதுக்கு அலைக்க லைவில் தவில் ஃபர்குத் எலும்பினான்டா ஷைத்தான் மிச்சம் வீக். அந்த எண்ணத்தை உள்வாங்காம எலும்பினான்னு சொன்னா ஒரு முடிச்சு அவிழ்ந்துருது, இன்னும் 2 முடிச்சு இருக்குது. எலும்பினோடனே முழுசா அவிழ்ந்துடாது, இன்னும் 2 முடிச்சு இருக்கும். அப்பையும் அலைக்க லைலும் தவில் தான் விளங்கிட்டா சொல்லிக்கின்றிருப்பான். உது எடுத்தாச்சு 1 முடிஞ்சு, தொழுதுட்டீங்கன்னா எல்லாமே என்னது முடிஞ்சிடும். 3 முடிச்சு அவிழ்ந்துடும், வீக்கான ஒரு முடிச்சு தான். ஆனால் அந்த ஷைத்தானை சொல்லுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அலைக்க லைலும் தவில், அது எங்க தோன்றுது? இந்த அடிமனதுல அந்த வஸ்வாசனை செய்து தோணுதான் மிச்சம் வீக். அதை பிடிச்சி எடுத்தா தான் பலம். இதை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்குறோம் அல்லாஹு தஆலா குர்ஆன் இந்த வஸ்வாசை பற்றி சொல்கிற நேரத்தில், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஷைத்தானிடத்தில் பாதுகாப்பு தேடுற நேரத்தில் 3 விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறான். ஹம்ஸ், நஃப்ஹ், நஃபஸ். இந்த 3 விஷயத்தை விட்டு நான் என்ன செய்கிறேன், ஷைத்தானுடையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லி. இதுக்கு ஒரு அறிஞர் தஃப்சீர் பண்ணுகிற நேரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஷைத்தான் ஒரு மனிதன் வந்து எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிற நேரத்தில், ஏன்னா ஷைத்தானுக்கு மறைவான ஞானம் உண்டா இல்லையா? ஷைத்தானுக்கு மறைவான ஞானம் உண்டா இல்லையா? என்ன, ஷைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்லை விளங்கிட்டா? ஷைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்லை. ஏன்னா சிலருக்கு என்ன உணர்வுன்னா, ஷைத்தானுக்கு இப்போ எல்லாம் தெரியுமாண்டு, சைத்தானுக்கும் ஒன்றும் தெரியாது விளங்கிட்டா? சைத்தானுக்கும் எல்லா ஞானமெல்லாம் இல்லை. நாங்கள் வெளிப்படுத்துறதும் நாங்கள் செயல்பாடால் காட்டுறதும் தான் அவனுடைய ரைட். இவர் நேற்று காட்டினது முந்தினாத்து காட்டினது எல்லாத்தையும் வச்சு சைத்தான் ஒரு முடிவு எடுத்துருவான், இவரை கொண்டு போகலான்னு. இதுதான் சைத்தானுடைய சப்ஜெக்ட். இல்லைன்னா வேறு எதுவும் இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் கெட்ட கனவுகளை பேசாதீங்க, நாங்கள் கெட்ட கனவுகளை பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் காரணம். இந்த இடத்துல ஷைத்தானை, அதாவது ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மறைவான அறிவும் நாங்கள் இது என்றதும் இல்லை. ஆனால் ஷைத்தான் இப்போ ஒரு எண்ணத்தை போடணும்டா அவனுடைய ஊதுதல், அவனது ஹம்ஸ், அவனது சீண்டுதல் விளங்கிட்டா, அவனது நஃப், அவனது ஊதுதல். அப்படி என்றால் இந்த ஆழ்மன எண்ணங்களில் ஷைத்தான் என்ன செய்வான்டா, சில எண்ணங்களை விதைக்க ட்ரை பண்ணுவான். நீங்கள் தூண்டில் வச்சுட்டிப்பீங்க தானே எப்பயும், அதில் ஏதாவது ஒரு படத்துக்கு விதைக்க ட்ரை பண்ணுவான். உதாரணமாக சிலர் வந்து சினிமாவில் இருந்து 100% நான் இதுக்கு பின்னால் இந்த சினிமா அதாவது எங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள பெரிய பாவத்தானே பேசலாம் வணங்கிட்டா, கொலை விபச்சாரம் அப்படி இல்லை வணங்கிட்டா. இதில் வந்து என்ன, நான் வந்து இந்த இதிலிருந்து என்ன செய்யணும், விடுதலை பெறணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிருப்பார். உண்மையிலே நல்லா இருப்பார், கெட்ட நண்பர்களும் இல்லை, யாரும் இல்லை, பள்ளியும் கையுமா இருந்துட்டுப்பார். திடீர்னு ஒரு பயான் போகும், சினிமா சைத்தானுக்கு பயானில் வச்சு ஞாபகப்படுத்தி விடலாம் வணங்கிட்டா. ஒரு பயான் போகும், சினிமாவுடைய மோசம், சினிமாவுடைய ஒரு கேவலம், அதை பற்றியெல்லாம் படிக்கிற டைமில் உண்மைதான்டா சினிமா எவ்வளவு மோசம். சைத்தாம்பர் அப்படி எதில் போடுவான், வஸ்வாஸ் செக்ஷனில் ஒரு போடுவான், நஃப் ஹம்ஸ் ஏதாவது ஒன்றை போடுறது, செஞ்சு அசைச்சுடுறது. நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு இதுக்கு முன்னால் பார்த்த எவ்வளோ சினிமான்றது எவ்வளோ மோசமானது. ஒரு பார்த்தோமே, நம்ம ஒரு 2000 ஒரு படம் பார்த்தோமே, அது எவ்வளோ மோசமாக இருந்தது, அந்த படத்தை ஞாபகத்தில் எடுக்கிறது சரியா. அதுக்கப்புறம் 2001 பார்த்தோமே, அதில் ஞாபகம் 2002 2003 அப்படி ஒன்று அப்படியே போயிட்டு இருக்கோம். சைத்தான் என்ன செய்வான், சரி என்ன உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணங்களை, இப்போ நீங்கள் இப்போ படத்துக்குள்ளே போயிட்டீங்க, பழைய படங்கள் அதுகளை மீட்டி எடுக்கிறீங்க உள்ளத்துக்குள்ளே. யார் செஞ்ச வேலை, செய்தான் செஞ்ச நல்ல விஷயம். கெட்ட எப்படியெல்லாம் நாங்கள் மோசமாக இருந்தோம் அப்படின்றத அப்படி ரிப்பீட் பண்ணி அதுக்குள்ளே போய் அப்படியே இறக்கிட்டான்னு வைங்களேன் முழுசா, உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆசை காட்ட ஆரம்பிப்பான் விளங்கிட்டா. இதெல்லாம் விட்டு தாண்டா நீ இப்போ பயானுக்கு வந்திக்கிறேன், இதெல்லாம் விட்டு தான் நீ பயானுக்கு வந்து, அது இடையில வரும் அந்த அட்வைஸ், இடையில வரும். அப்போ நீங்கள் இப்போ அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தடுமாறுற கட்டத்துக்கு செய்தான் கொண்டு வைப்பான். 2வது கட்டத்துக்கு கொண்டுட்டான்டா, நாளைக்கு பாப்போமா வானமா, நாளைக்கு பாப்போமா வானமான கட்டத்துக்கு 3ஆம் கட்டத்துக்கு வரல. அப்போ பார்த்து உங்களுக்கு ஒரு நண்பரை அனுப்பி வைப்பான் சைத்தான். என்ன, புதுசாக ஒரு படம் வந்துக்குது, லாஸ்ட்டாக பாரு, நாளண்டைக்கு ரமதான், அதுக்கப்புறம் நீ தௌபா செஞ்சால் முழுசாக எல்லாம் என்ன செஞ்சிடும், மன்னிக்கப்பட்டோன்னு வஸ்வாஸ் நடுக்கட்டமாகி கடைசி கட்டம் என்ன போகிறதா முடிவு கடைசி வணங்கிட்டா. அதுக்கு பிறகு கடைசி இந்த எண்ணத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால் சைத்தான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சான், சின்ன ஒரு ஆட்டம், முராஜா பண்ணுறது, மீட்டி பார்க்கறது, தவறுகளை மீட்டி பார்க்குறன்ற ஒரு நல்ல வழியின் ஊடாக உள்ளுக்க வந்தான். நீங்கள் என்ன செய்யணும், அப்படி வந்த உடனேயே குல்லௌது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தேவையே இல்லை, இந்த முராஜாவும் மீட்டலும் எனக்கு தேவையே இல்லைன்னு அதோட கட் பண்ணிக்க வேற எங்கேயோ பேத்திப்பீங்க. அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு என்ன செஞ்சிக்காது, வந்திருக்காது. ஆனால் இதுதான் ஆரம்ப கட்டம். எந்த தவறாக இருந்தாலும் சரி, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, இந்த எண்ணத்தில் தோன்ற வீக்கான இடம் இருக்குதே,
அங்கேயே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா வேற எங்கேயோ அது போயிடும், வேற எங்கேயோ போயிடும். அது இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா எண்ணங்கள் தான் உங்களை வழி நடத்திட்டு போகிறது. எங்களெல்லாம் வழி நடத்துவது என்ன? எண்ணங்கள். அந்த எண்ணத்துடைய ஆரம்ப பிறப்பிலே நம்ம அதை அடித்து விட்டோம்னா முடிஞ்சுது. ரசூலுல்லாஹ் அதை விளங்கப்படுத்துகிறாங்க. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியை போயிட்டு வரக்குள்ள சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோட வராங்க. அப்போ கொஞ்சம் ரெண்டு சஹாபாக்கள் அப்படி கொஞ்சம் ஒதுங்கி கேள்றாங்க. ரசூலுல்லாஹ் அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இன்னஹா சஃபியா, இது யாரு? நான் சஃபியாவோட போகிறேன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்களை பற்றியா நாம் அப்படி நினைப்போம் அப்படின்னாங்க. இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம், இரத்த நாளங்கள் எப்படி மனிதனில் ஓடுதோ அது மாதிரி ஷைத்தான் நிற்கிறான். இரத்த நாளங்களில் எல்லாம் மனிதன் ஓடுகிறான் அப்படி என்ற கருத்து ஒரு தஃப்சீர். இன்னொன்று, இரத்த நாளங்கள் எப்படி மனிதன் உடம்பெல்லாம் செல்வாக்கு செலுத்தும் அது மாதிரி ஷைத்தானுடைய செல்வாக்கு என்ன செய்யும்? இருக்கும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அங்கே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ இது ஒரு உண்மையை சொல்ல போனால் நம்ம யோசிப்போம், இது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் போய் தெளிவுபடுத்திட்டாங்க. சாதாரண ஒரு விஷயத்தை போய் தெளிவுபடுத்திட்டாங்க. சஹாபாக்கள் அந்த எண்ணங்கள் கூட இல்லாமைக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அங்கே செஞ்சது உண்மையிலே வஸ்வாச பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அலமுன்னாஸ் விளங்கி வச்சிருந்தாங்களுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு இந்த சிந்தனை, இந்த சொல்கிற சிந்தனைக்கு இது எப்படி வரும் தெரியுமா? இப்போ ஒரு தடவை இப்படி பார்த்துட்டாங்க, இன்னொரு தடவை இப்போ ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தலைன்னு வைங்க, வேறொரு ஆளை வைங்க உதாரண இடத்துக்கு. இன்னொரு தடவை ஒரு மனிதர் வந்து அவரை சொந்தக்கார வீடுண்டுக்கோ எங்கேயோ தூரம் உள்ள ஒரு வீட்டுக்கு போகிறத இதே நபர் பார்க்குறாரு. சரி, அவர் நல்ல மனிதர், பேத்துருவாங்க. இன்னொரு தடவை என்ன, மறுபடி இதே மாதிரி ஒரு பெண்ணோட போகிறத இரவு நேரத்தில் பார்க்குறாரு. ஒரு அளவில் அப்படி கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஒன்று வந்துடும். 3 ஊரில் ஒரு செய்தி பரவுது, என்ன, இந்த ஆள் மோசமான ஆளாண்டாப்பா அப்படின்ட்டு. இந்த 3 சேர்ந்துடும். இந்த 3 சம்பவம் இதே டக்டான்னு சேர்ந்துடும். சேர்ந்து 2வதாகி 1வதாகிடும். இந்த 3 சம்பவம் தனித்தனியாக தான் நடந்தது. அதை 3ம் சேர்ந்து 2வது கட்டத்துக்கும் அந்த 1வது கட்டத்துக்கும் உண்மைதான். நான் ஏதோ நல்லெண்ணம் படைச்சவன், இதுகளை பற்றியெல்லாம் நான் எந்த யோசனையும் பெற்றுக்கிட்டது இல்லை. இப்போ தானே அப்போ காதுக்கு வந்து விழுவுது. நானும் நல்லெண்ணெய் வச்சுருந்தேனே, இவ்வளோ பெரிய முஹ்சின் ஆயிடுவார் வழங்கிட்டா என்ன, நானும் நல்லெண்ணெய் வச்சுருந்தேனே, இப்போ தானே தெரியுது இவ்வளோ மோசம். இந்த 3 சம்பவத்தையும் கோர்த்து பார்த்துருவான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்பத்தில் அடிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹா சஃபியா. போனது யாரு? சஃபியாண்டா. அதுக்கப்புறம் கோர்க்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க, கோர்க்கிறதுக்கெல்லாம் எந்த சந்தர்ப்பமும் இல்லை. கோர்ப்பாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு செய்தி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டில் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. உம்மு ஹபீபா சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோட தங்கச்சியை திருமணம் முடிச்சுக்கங்கன்றாங்க. யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, என்னோட தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கங்கண்டு. ரசூலுல்லாஹ் இன்னஹா தஹில்லுலி, எனக்கு ஹராம். சகோதரியை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிறதுன்னு ஹராம் அப்படின்னாங்க. இன்னா நுஹத்தஸ், இல்லை எங்களுக்கு செய்தி வருது, நீங்கள் வந்து அதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மகளை முடிக்க போகிறீங்களா அப்படின்னு செய்தி வருது அப்படின்னாங்க. அதனால தான் அதுக்கு பதிலாக இவங்களை முடிச்சுக்கங்கன்னு சொன்னோம்னா. எப்படி? இதில் முக்கியமான விஷயம் என்ன, ரசூலுல்லாஹோட வீட்டுக்குள்ளே ஒரு செய்தியை கொண்டு சேர்த்திக்கிறான். ரசூலுல்லாஹ் ஹராம்ன்றாங்க, அப்படி முடிக்கக்கூடாது, சகோதரி ஒரே நேரத்தில் முடிக்கக்கூடாது. ஆனால் உம்மு ஹபீபாட்ட என்ன வந்து சேர்ந்திக்குது? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஹராம், அவங்கள முடிக்கிறதே ஹராம், அவங்கள முடிக்க போகிறாங்கிற செய்தி ரசூலுல்லாஹோட வீட்டுக்குள்ள சேர்த்தாங்களா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹோட வீட்டுக்குள்ளே செய்தி வர அளவுக்கு ஒரு யாரோ ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிறாரு? ஒரு முனாஃபிக்கோ அல்லது முனாஃபிக்குடைய கதையை கேட்குறவரோ இந்திக்கிறாரு. செய்தி வந்திக்குதா இல்லையா? இன்னா நுஹத்தஸ், எங்களுக்கு செய்தி வருதுன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவங்களே நான் முடிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் நான் இப்போ உம்மு சலமா முடிச்சுக்கிறேன், அப்போ ரபீபத்தை என்ன செய்யக்கூடாது? வளர்ப்பு மகளை முடிக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் 2ஐயும் விளங்கப்படுத்துகிறாங்க. அப்போ பார்த்துக்கங்க, ஷைத்தான் வந்து கோர்த்து விடுவான் என்பதற்கான ஒரு நிகழ்வுகளில் ஒன்று. ஷைத்தான் எப்படி கோர்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த யுத்தத்துக்கு போனதில் லேட்டாகி வராங்க, ஹவுதஜில் லேட்டாகி வராங்க. இதை உபை இப்னு சலூல் பார்க்குறான், இந்த செய்தியை பரத்துறான். இந்த உபை இப்னு சலூல் செய்தியை பரத்தின நேரத்தில் ஷைத்தான் எப்படி அதை வந்து சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறான்? ஏன் லேட் ஆகணும்? எதுக்கு? இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் தூய்மைப்படுத்திட்டான். இதே இடத்துல இன்னொரு பெண்ணாக இருந்தால் மக்கள் அரைவாசி பேர் என்ன கேட்பாங்க? ஏன் லேட் ஆகணும்? மாலை விழுந்துச்சான் சொல்லிட்டு போகிறது. எவ்வளோ பேர் இருந்தாங்க அங்கே? அதை ஒட்டகத்தை கூட்டிட்டு வரவள்கிட்ட சொல்லிட்டு போய்க்கலாம் தானே. அவ்வளோ கவனம் இல்லாமலாம் நடப்பாங்க. இவ்வளோ பேர் இப்படியே என்ன செஞ்சுருவாங்க? சப்ஜெக்டை கோர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை
அடியோடு என்ன செஞ்சிட்டாங்க, அதை உடைத்து விட்டார் என்பதை பார்க்குறோம். எனவே கெட்ட எண்ணங்கள் மிக லேசாக உள்ளத்துக்குள்ள வருவதற்கு ஷைத்தான் இந்த வஸ்வாஸை யூஸ் பண்ணுவான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ரெண்டையும் பாருங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக்ல குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதாவது படைப்புகளுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இறைவனை ஒரு முறை சொல்லிட்டு மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். எத்தனை விட்டு பாதுகாவல் தேடுறோம்? 4 விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடுறோம். 4 விஷயத்தை விட்டு இறைவனை சொல்லி பாதுகாவல் தேடுகிறோம். அடுத்தது பாருங்க, குல்லது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய இறைவனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய வணக்கத்துக்குரிய நாயனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். எத்தனை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் தெரியுமா? மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஒன்றை விட்டு தான் 3 முறை இறைவனை சொல்லி ஒன்றை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அங்கே ஒரு முறை இறைவனை சொல்லி 4 விஷயத்தை விட்டு என்ன செய்கிறோம்? பாதுகாவல் தேடுகிறோம். இங்கே 3 முறை இறைவனை சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம், வஸ்வாஸ். ஏதாவது பாதுகிறோம் வஸ்வாஸ், 3 முறை இறைவனை சொல்லி பாதுகாவல் தேடுகிறோம். அந்த வஸ்வாஸை எப்படி என்னால், ஷைத்தானுக்கு பேர் அங்கே வஸ்வாஸா சொல்லப்படுது. ஷைத்தானுக்கு பேர் என்ன? வஸ்வாஸா சொல்லப்படுது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ். விளங்கிட்டா? இங்கே வஸ்வாஸ்ன்றது ஷைத்தானை குறிக்குது. விளங்கிட்டா? அல்லது யுவஸ்விஸ், அவன் வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். ஃபி சுதூரின் நாஸ், மக்களுடைய உள்ளங்களிலே வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். இதை விட்டு பாதுகாப்பு. அப்போ வஸ்வாச விட்டு அல்லாஹு தாலா பாதுகாப்பை தேட ஒரு சூறா இறக்கிக்கிறான். ஒரு சூறா என்ன செய்கிறான்? இறக்குறான். வஸ்வாசன்ற எவ்வளோ பலமாக இருக்கும். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் வழிகெடுத்ததுக்கான ஊடகத்தை சொல்கிற நேரத்தில் வஸ்வாசை தான் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் வச்சு வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்லிட்டான் அல்லாஹ். டோட்டல் சொர்க்கமும் கொடுக்கப்பட்டு இந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொல்லிட்டான். சொன்ன பின்னால ஷைத்தானுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் என்னண்டா, மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட விதிவிலக்காக கொடுத்து அதில் தான் எண்ணம் கூட இருக்கும். சும்மா நீங்கள் ஒரு பொட்டி இதை திறக்க வேண்டாம்னு போட்டு பாருங்க. உலகத்தில் எத்தனையோ பொட்டியெல்லாம் திறந்தீங்க, அதை பற்றி யோசிக்க மாட்டான். இதை திறக்க வேணான்னு ஏன் போட்டிக்கிறான்? டெய்லி யோசிச்சுக்கிட்டு தான் போவான் அந்த பக்கத்தால். விளங்கிட்டான்? இதை திறக்க வேணான்னு ஏன் போட்டிக்கிறான்? இவன் மனசு தாங்காது. விளங்கிட்டா? அதில் யாராவது ஒருத்தன் சொல்லிட்டான்னு வைங்களே, ஏன் திறக்க வேணான்னு போட்டிக்கிறான்னு சொல்லி, நாளாண்டைக்கு சொல்கிறேன்ட்டு போனான்னு வேணா உசுறு பேத்துறேன் அவனுக்கு. வேண்டா ஏன்னா நாளாண்டைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு சொல்லிட்டு போ, என்னை மண்டை வெடிச்சிரு மாறிக்கணும். மனிதன் இயல்பது. உங்களை பற்றி ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னார், அடுத்த கிழமை சொல்கிறேன்ட்டு நைட்டுக்கே கோல் வரும் உங்களுக்கு. என்ன அது என்ன விஷயம் சொன்னார்? எனக்கு மண்டை வெடிக்க போகிற மாதிரி விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இருக்கும். மனிதனுடைய பெரிய பலகீனங்கள் உண்டு. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த உடனே ஷைத்தான் அப்படி சுற்றி வந்தானா. அதுக்கு பிறகு ஃபரஆ ஜௌஃபஹு, அவருடைய உள்ளத்தை பார்க்குறான் ஷைத்தான். ரைட், உள்ள முன்றிக்குது. ரைட். ஃபஅரஃப அன்னஹு ஹல்குன் லா யதமாலக், கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்புன்றதை ஷைத்தான் அறிந்து கொண்டான். சஹீஹ் முஸ்லிமில் வருது. அப்போ ஷைத்தானுக்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்கு. ஷைத்தானுக்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்கு. அதனால இப்லீஸ் மிச்சம் பொறுமையாக தான் செயல்படுவான், அவசரமெல்லாம் இல்லை. விளங்கிட்டா? மவுத்து வரைக்கும் ட்ரை பண்ணுவான், மவுத்து வரைக்கும் ட்ரை பண்ணுவான். அதனால் அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் என்னதெல்லாம் சொன்னான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதுதான் அல்லாஹு தாலா ஆதமை இப்லீஸ் வழிகெடுத்தான்னு முடிக்கலை. என்னென்ன சொன்னான், எப்படி எப்படி சொன்னான், ஏன் சொன்னான், எல்லாத்தையும் சொல்லிட்டு இது மாதிரி உங்களை வழிகெடுக்காமல் பார்த்துக்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் என்ன, அதாவது உள்ளத்துக்குள்ள எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். ஆனால் நல்ல தஃப்சீர் கொடுத்தான். எல்லாத்துக்கும் ஷைத்தான் நல்ல தஃப்சீர் தான் கொடுப்பான். எப்படி? எல்லாவற்றுக்கும் நல்ல தஃப்சீர். அவன்கிட்ட அகப்பட்ட பின்னால தான் அந்த ஷஹ்வத் என்ற மரதை நல்லா வளர்ப்பான். அவன்கிட்ட அகப்பட்ட பின்னால நீங்கள் அகப்படுகின்ற வரைக்கும் நல்ல தஃப்சீர் தான் ஷைத்தான் கொடுப்பான். பாருங்க, ஒரு சில மனிதர்கள், நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வர முன்னால், சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதாவது சில பாவங்கள் விடுதலை பெற முடியாத சில பாவங்கள் இருக்கும். ஈடுபட்டுட்டு திடீர்னு தௌபா செஞ்சு அழுது கண்ணீர் வடித்து பள்ளி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பாவம் செய்கிறது இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாளைக்கு இப்படியே போயிட்டு இருக்கும். மறுபடி திருப்பி அதே பாவத்தில் விழுந்துருவாங்க. மறுபடி தௌபா செஞ்சு அழுது கண்ணீர் வடிச்சிட்டு மறுபடி பள்ளி போயிடுறது. இப்படியே ஒரு 20-30 தடவை நடக்கும். இப்லீஸ் வருவான். ஷைத்தான் என்ன அல்லாவோட விளையாடுறியா? இது பேசுகிறது ஷைத்தான் தான். இது எப்படி? அல்லாவோட விளையாடுறியா? ஒன்றில் தௌபா செய், நிரந்தரமாக தௌபா செய்யணும், இல்லைன்னா தௌபா விட்டுரு.
இல்லைன்னா தௌபா விட்டுரு, அல்லது பாவத்தை விட்டுரு. இவன் தௌபா விட்டுறது. எதை விட்டுறது? தௌபா விட்டுறது. என்றைக்கு நான் முழுசாக இந்த பாவத்தை விட்றனோ அன்றைக்கு தான் நான் தௌபா செய்கிறது அப்படின்னு பாவத்தில் ஃபுல்லாக ஈடுபட்டு நிற்கிறது. ஏற்கனவே பாவம் செஞ்சு தௌபா செஞ்சுருந்தான். இப்போ என்ன, தௌபா விட்டு போட்டு பாவம் செஞ்சுட்டுக்கிறான். ஆனால் அந்த அட்வைஸை அல்லாவை கண்ணியப்படுத்தினதான் நினைக்கிறான். யாரை கண்ணியப்படுத்தினா நினைக்கிறான்? அல்லாவை கண்ணியப்படுத்துறதா அவன் நினைக்கிறான். அப்போ என்ன சைத்தான் செஞ்ச வேலை என்னென்னா, இந்த பக்கத்துக்கே வராமாக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அல்லாவை என்ன கேவலமாக நினைக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோன்னே இவன் என்ன செஞ்சிடறா, விழுந்துடுறான். இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஒரு மரம் வணங்கப்பட்டுக்கின்றிருக்குது. ஒரு மரம் வந்து வணங்கப்பட்டுக்கின்றிருக்குது. அப்போ இதை வெட்டுறதுக்காக, இது என்னடா ஷிர்க்கு நடக்குது அப்படின்னு வெட்டுறதுக்காக ஒரு மனிதர் போகிறாரு. அந்த மரத்தை எப்படியாவது வெட்டிடணும் அப்படின்றதுக்காக போகிறாரு. போகிற வழியில் இப்லீஸ் குறுக்கிடுறார். இப்லீஸ் குறுக்கிட்டு வந்து, ஏன் இந்த மரத்தை வெட்ட போகிறா? இல்லை, மக்களெல்லாம் ஷிர்க்கு செய்கிறான். மனித ரூபத்தில் இப்லீஸ் வந்திக்கிறான். ஒரு கதை இமாம் ஹசனுல் பஸரி சொல்கிறார். என்ன, மனித ரூபத்தில் வந்து என்ன, நீ என்னத்துக்கு இந்த மரத்தை வெட்ட போகிறாய் அப்படின்னு கேட்குறான். இப்லீஸ்ன்னு தெரியாது. இல்லை, எல்லாரும் சிறுக்கு வைக்கிறாங்க, நீ வைக்கல, நீ போக வேண்டியதானே, நீ சிறுக்கு வைக்கல, உனக்கு என்ன பிரச்சனை, சும்முள்ள மரத்தை வெட்ட போகிறான். இல்லை, அது மக்கள் சிறுக்கு வைக்க தடுக்கணும் அப்படி இப்படின்னு 2 பேரும் சண்டை பிடிச்சி உன்னை வெட்ட விட மாட்டேன்னு சொல்லி சண்டை பிடிச்சி வெத்திட்டார். இந்த மனிதர் என்ன செஞ்சிட்டாரு, வெத்திட்டார். மனித வடிவத்தில் வந்து இப்லீஸ் தோத்துட்டான். தோத்த பின்னால் மறுபடியும் இவர் போராட்டத்தோட சொல்கிறேன், இங்கே பாரு, நீ வெட்டாத, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஹெல்ப் பண்ணுறேன்? என்றைக்கு நீ எலும்புக்குள்ள 2 தீனார் உன்னோட தலைவணி கீழே இருக்கும். என்றைக்கும் உனக்கு 2 தங்க தீனார்கள் என்ன உன்னோட தலை எனக்கு கீழே இருக்கும். யார் இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்டார். இந்த மரத்தை வெட்டாமல் இருந்தால் 2 தீனார் கிடையாது, யார் உறுதிப்படுத்துறது அப்படின்னு. நானே கொண்டு வந்து வைப்பேன். ஓகே, போயிட்டார். அடுத்த நாள் பார்க்குறாரு, எலுமினார் 2 தீனார் இருக்குது. எலுமினா என்ன, 2 தீனார் வந்து தலையணை கீழே இருக்குது. சந்தோஷம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா காணா 2 தீனார். அடுத்த நாள் பட்ஜெட் எழுப்புறாரு, தீனார் காணா. ஏமாத்திட்டானே வேண்டு சொல்லி என்னது, மறுபடியும் மரத்தை வெட்ட போகிறார். மறுபடியும் என்ன செய்கிறாரு, மரத்தை வெட்டுறதுக்காண்டி வேகமாக போகிறாரு. அதே சைத்தான் என்ன மனித ரூபத்தில் வந்து முன்னால் குரோஸ் பண்ணுறான். குரோஸ் பண்ணின உடனேயே ஏமாத்துக்காரன் நீ அப்படி என்று சொல்லி என்ன அவனோட சண்டை பிடிக்கிற. சொன்ன, நீ என்னத்துக்கு மரத்தை வெட்ட போகிற, நீ தான் சிறுக்கு வைக்கல, நீ ஏமாத்திட்டாய், இந்த மரத்தை வெட்டித்தான் ஆவே என்று சொல்லி சண்டை நடக்குது. சண்டை நடந்தா மனித ரூபத்தில் வந்து இப்லீஸ் வெத்திட்டான். இவர் தோல்வி அடைஞ்சிட்டார். தோல்வி அடைஞ்ச உடனே மனித ரூபத்தில் இந்த இப்லீஸ் சொல்கிறா, நான் யார் தெரியுமா, நான் தான் சைத்தான். நீ ஃபஸ்ட்டுக்கு வந்த நேரத்தில் மிச்ச ஈமானோட வந்தாய். ஃபஸ்ட்டுக்கு வந்த டைமில் வந்து மரத்தை வெட்டணுமென்று ஈமானோட வந்தாய். அதனால் உன்னைய வெற்றி பெற முடியலை எனக்கு. இப்போ நீ வந்து 2 தீனாருக்காக, இப்போ நீ வந்தது வந்து 2 தீனாருக்காக உன்னைய லேசாக நான் என்ன செஞ்சுட்டேன், வெற்றி பெற்றுட்டேன். அதில் உன்னை எப்படி கொண்டு போய் வைக்கணுமென்றதுக்கு தான் நான் இந்த பிளானை என்ன செஞ்சேன், நான் போட்டேனே தவிர 2 தீனாருக்கெல்லாம் நான் என்ன செய்யலை, உனக்கு தார அளவுக்கு நான் ஏமாளியும் இல்லை. உன்னை வந்து உள ரீதியாக பலப்படுத்துறது, உன்னை பலகீனப்படுத்துறது எப்படி, அதுதான் இடையில இந்த 2 தீனார். இப்போ நீ வந்தது 2 தீனாருக்கு தான். மரத்தை வெட்டுற சப்ஜெக்ட் நேரத்தோட முடிஞ்சிச்சு. மரத்தை வெட்டுற சப்ஜெக்ட் நேரத்தோட முடிஞ்சுட்டு சொன்ன செய்தியை ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க. உண்மையிலே எங்களோட வாழ்க்கையில் நிறைய இது நடக்கும். இடையில சைத்தான் என்ன செய்வான், நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான், செய்ய போவான். அதுக்கிடையில உலகத்தை குறுக்கிட்டுட்டு திருப்பி அந்த உலகம் கிடைக்காம போயிடும். மறுபடி பழைய நிலைமை மாதிரி செய்ய போறா, சரி வராது. நீ மாறிட்டாய். நீ என்ன செஞ்சிட்டாய், இடையில உலகத்துக்காகவும் மற்ற ஒரு காரியத்துக்காகவும் சைத்தான் உன்னை திருப்பிட்டான். உள்ளத்தை பலகீனப்படுத்திட்டு சைத்தான் மறுபடியும் உன்னோட யுத்தம் செய்வான். அப்போ சைத்தான் வெற்றி பெறுவான். அப்போ என்ன செய்வான், சேம் யுத்தம் தான், சேம் போராட்டம் தான். ஆனால் முதலாவது முறை நீ இஹ்லாஸில் 100% இருப்பாய், 2ஆம் முறை நீ ஏதோ ஒரு உலக விஷயத்தோட கலந்திருப்பாய், சைத்தான் வெற்றி பெறுவான் என்று இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை என்ன செய்கிறாங்க, எடுத்து சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சைத்தான் வந்து இந்த வஸ்வாஸ் என்ற அந்த பலத்தை வந்து மிக பலமாக யூஸ் பண்ணுவான் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அப்போ மனிதர்கள் நம்ம எப்பயும் என்ன செய்யணும்னு சொன்னால், கெட்ட எண்ணங்கள் இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த வஸ்வாசுடைய எண்ணங்களில் சைத்தான் தோண்ட வைக்கிறான், அதில் கவனமாக இருக்கும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் போன சைத்தான் முதலாவது சொன்னேன்டா, மானஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை விட்டு இறைவன் தடுத்ததெல்லாம் நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிடுவீங்க, இல்லாட்டி மலக்காயிருவீங்க. இதுக்கு தான் அல்லாஹ் தடுத்தான். சைத்தான் வந்து உங்களுக்கு அழிக்கிற வாக்கை வந்து நீங்கள் நம்புவீங்களா இல்லையாண்டெல்லாம் யோசிக்கிறது இல்லை, விளங்கிட்டா? தைரியமாக வாக்கொண்டு அழிப்பான் சைத்தான். எப்படி, நீங்கள் ஒன்றில் மலக்காகிருவீங்க அல்லது என்ன, நீங்கள் வந்து சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிடுவீங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ உலகத்தில் அமல் செய்கிறது, கஷ்டப்படுறது, அல்லது பாவங்களை விடணும்னு நினைக்கிறதுலாம் எதுக்காக வேண்டி, சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதுக்காக வேண்டி தானே. எண்ணம் நல்லது, எண்ணம் என்ன நல்லது. அப்போ அதே எண்ணத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும்
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஷைத்தான் போடுறான், நீ சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குற. எவ்வளோ நல்ல என்ன, சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதுக்கு ஷைத்தான் வழிகாட்டுறான். சொர்க்கத்தில் அப்போ தப்சீர் ஷைத்தான் அல்லாஹ்வோட வசனத்துக்கு கொடுத்த தப்சீர் தான் அது. அல்லாஹ் தடுத்திக்கிற வலா தக்ரபாண்டா, அது ஏன் தடுத்தான் தெரியுமா? அப்படின்னு ஒரு தப்சீரை ஷைத்தான் கொடுக்குறான். அந்த தப்சீர் எப்படி என்ன, எங்களோட லட்சியம் அது சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கணும் என்பது. ஆனால் அவன் செஞ்ச வேலை சொர்க்கத்தில் நிரந்தரமாக வெளியேற்றுற வேலை, சரியா? அந்த இடத்துல வெளியேற்றி திருப்பி அமல் செஞ்சு தௌபா செஞ்சு எல்லாம் மன்னிச்சா தான் திருப்பி சொர்க்கம் போகிற மாதிரி வேலை தான் செஞ்சுது. ஆனால் கொடுத்த தப்சீர் தலைகீழா, நீ சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கணும். இது ஒரு நாளில் செஞ்சிருப்பானா? ஷைத்தான் இல்லை, நம்பல. வகாசமஹுமா, சத்தியம் பண்ண வணங்கிட்டா, அல்லாவின் மீது ஆணையாக நான் உங்களுக்கு நாசிஹின் உபதேசம்தான் பண்ணுகிறேன். வணங்கிட்டா, எப்படி சத்தியம் பண்ணி சொன்னா, அல்லாவின் மீது ஆணையாக இறைவன் மீது ஆணையாக நான் உங்களுக்கு உண்மைதான் சொல்றேன், உபதேசகனாக நான் இருக்கிறேன். எனக்கு என்ன தேவையா திருப்பி திருப்பி வந்து சொல்ற தேவை எனக்கு என்ன இருக்குது? ஷைத்தான் சத்தியம் பண்றான். அப்படி என்றால் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒத்தம் சொல்லுவானா, இந்த லெவலில் தொடர்ந்து இப்படியுமா அப்படி என்ற எண்ணத்தை பலப்படுத்தின பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிட்டாங்க, அந்த மரத்தை நெருங்கினாங்க, அவ்வளவுதான். அதோட சைத்தான் பேத்துருவான். விளங்கிட்டா? சைத்தானுடைய நோக்கம் வழி தவற செய்யறது மட்டுமல்ல, கேவலப்படுத்துறது சேர்ந்து தான். சைத்தான் நம்ம நினைச்சிடப்படாது, வழி தவற வச்சுட்டு உற்றுவான்னு நினைச்சிடக்கூடாது. அடுத்த கட்டம் நம்மளை கேவலப்படுத்தணும். ஏன்னா சைத்தான் கேவலப்பட்டத்தை தான் சைத்தான் சொல்றான். எப்படி? அதாவது ஃபபிமா அக்வைத்தனி, அதாவது நீ என்னை வந்து என்ன, அதாவது நீ கேவலப்படுத்தியதனால், ஃபபி ஐஸத்திக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன். விளங்கிட்டா? உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாகும். ஏனென்றால் இவர்களை அல்லாஹ் தஆலா வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நான் வந்து கண்ணியப்படுத்தினேன்றான். அப்ப சைத்தான் வந்து எப்படி சத்தியம் பண்றான்? ஃபபி ஐஸத்திக், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக, ஏன்னா அல்லாஹ் தஆலா கண்ணியம் கொடுக்கிறவன், அவர்கள் அனைவரையும் நான் வழிதவற செய்வேன் அப்படின்னு சைத்தான் சொல்றான். இஹ்லாஸான அடியார்களை தவிர எல்லாரும் வழிதவற செய்வேன் கண்ணியத்தில் சத்தியம் பண்றான் சைத்தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்க ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினோம் என்றான். சைத்தாண்ட நோக்கம் வழிதவற செய்யறது, வயுஹ்ஸிஹி, கேவலப்படுத்துறது. இந்த கேவலப்படுத்தல் வேலையை சைத்தான் அணுவணுவாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செய்வான். உலகத்தில் எந்த சந்தோஷத்தை அனுபவித்தவனுக்கும் அதை பேசாம இருக்கலாது, எந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவனுக்கும் அதை பேசாம இருக்கலாது. ஒரு பெரிய பிரயாணம் அமெரிக்காவோ யூகேக்கோ ஒருத்தர் போயிட்டு வராரு, நல்ல ட்ரிப் ஒன்று போயிட்டு வராரு. வந்த உடனே அவரை ரூமில் போட்டிட்டு ஊரில் திரியிறது சரி, போனத்தை பற்றி பேசப்படாது அப்படின்னு அவனுக்கு எவ்வளோ வேதனை ஆகிக்கும். ஏன்னா உலகத்திலேயே போனத்தை திருப்பி சொல்கிறது தான் பெரிய சந்தோஷம், அதை பற்றி பேசக்கூடாது பெரிய வேதனை ஆகிக்கும். ஏன்னா மனிதனுக்கு சொல்ல சொல்லத்தான் திருப்தி எதையும். இந்த பாவத்திலே சைத்தான் அதை யூஸ் பண்ணுவான். ஒரு பாவம் செஞ்சிட்டா யாரையாவது இந்த மாதிரி பாவம் செஞ்ச பாட்டிகளை உள்ள தேடிக்கிட்டே இருக்கும். ரைட், இவன் ஒரு நோயாளி, அவரை பிடிச்சிட்டு அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, அவர்கிட்ட என்ன செய்யற ஷேர் பண்ணி, இப்படி நடந்தால் மட்டும்தான் அவனுக்கு மனசுலே என்ன செய்யும், ஒரு இன்பமா இருக்கும். ஷைத்தானுடைய ஒரு வேலை இது, கேவலப்படுத்துவதற்காக. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியேற்றுவது போல் உங்களை ஷைத்தான் வெளியேற்றக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபவஸ்வஸ லஹுமா, அதில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற அப்படின்னா, அவர்களுக்கு வீணான எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்தினான். அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஃபவஸ்வஸ லஹுமா, அவங்களுக்கு ஏற்படுத்தின என்ன, வஸ்வாஸ். அப்போ உள்ளத்தில் ஒரு அசைவையும் ஆட்டத்தையும் ஷைத்தான் ஏற்படுத்தின உடனேயே அதன் பக்கம் நாங்கள் என்ன செய்வோம், நகர ஆரம்பிப்போம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே நம்ம என்றைக்கும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது ஒரு பெரிய ஆபத்து. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குல் அஊது பிரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இதையும் அந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த ரெண்டையும் அதில் கேட்கப்படுற எல்லா பாதுகாப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ரூஹுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மட்டும்தான். அதில் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், அந்த ரெண்டு சூறாலையும் பாதுகாப்பு தேடப்படக்கூடிய 5 விஷயம் இருக்கு. அந்த ரெண்டு சூறாலையும் பாதுகாப்பு தேடக்கூடிய 5 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, சக்தி ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தான் அதில் என்ன செஞ்சு சொல்லப்பட்டீங்க. 5மே சக்தி ரீதியாக சொல்லப்பட்ட பாதிப்புகள். இதுகளை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை காலையில் மாலையில் தொழுகைக்கு போகிறவு தூங்குற நேரத்தில் நோய் ஏற்பட்டால் எல்லா இடத்துலையும் சொன்னாங்களா இல்லையா? காலையிலையும் சொல்கிறாங்க, அந்த இந்த என்னது 5 நேர தொழுகையில் சொல்கிறாங்க. அதுபோல் என்ன இரவில் தூங்குற நேரத்தில் நோய் ஏற்படுற நேரத்தில் என்று ஒவ்வொரு கட்டத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை ஏன் ஓதணும், இந்த 5 விஷயத்தையும். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் அந்த வஸ்வாஸ் என்ற பகுதியில் என்ன செய்கிறது, இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ இந்த உள்ளத்தில் வந்து வீணான ஒரு சந்தேகத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி விட்டால் எதை வேணுமென்றாலும் செய்யலாம். ஷைத்தானுக்கு உலகத்தில் எந்த விதமான வழிகேட்டை வேண்டுமென்றாலும் சைத்தான் என்ன செய்து விடுவான், செய்ய முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நாம் இந்த வஸ்வாஸ் என்ற பகுதியின் மூடாக நமக்கு இந்த இது ஏற்படாமல் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால்,
எப்பொழுதுமே ஷைத்தானுடைய சதி பலகீனமானது. ஷைத்தானுடைய சதி எப்பொழுதுமே பலகீனமானது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான்னா ஷைத்தானுக்கு ஒரு சுல்தான் என்ன செய்யும், ஏற்படும். ஷைத்தானுக்கு ஒரு பலம் ஏற்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் இன்னஹு லைஸலஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் மீது ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லவுனஹு வல்லதீனஹும் பிஹி முஷ்ரிகூன். அவனுடைய அதிகாரம் எல்லாம் அவனை யார் நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ, ஷைத்தானை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவனுக்கு தான் ஷைத்தான் அதிகாரம் என்றான். எப்படி என்றா, ரோட்டில் ஒரு சங்கிலி இருக்குது, சரியா? இந்த ஷைத்தானுடைய அழைப்பு எப்படி என்றா, இந்த சங்கிலியை போட்டுக்கோங்க, வேகமாக போய் சேர்ந்துடலாம். விளங்கிட்டா? ஷைத்தானுடைய அழைப்புக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, இந்த சங்கிலியை போட்டுக்கோங்க, போனீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக என்ன செய்யலாம், போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு ஷைத்தான் என்ன செய்வான், தூண்டிக்கொண்டே இருப்பான். சங்கிலியை போடாத வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான இது இல்லை. அது மட்டும் தான் அவனுக்கு செய்யலாம், தூண்டலாம். இந்த சங்கிலியுடைய பெருமதி, அதனுடைய வேகம் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும், அது எப்படிப்பட்ட சங்கிலி, இதுதான் அவனுக்கு செய்யலாமே தவிர அந்த பக்கம் போகாத வரைக்கும் நீங்கள் தப்பி. அப்படியா செய்தி என்று சங்கிலியை பிடிச்சி மேலே போட்டிங்கன்னு வைங்களே, இன்னமா சுல்தானுகும் அலல்லதீன யதவல்லவுனஹு, அவனை பொறுப்பெடுத்துட்டா அதிகாரம் தானே. போட்டுட்டீங்களா, சங்கிலியுடைய இது என்ன, அதை நிர்வகிக்கிறது யார கையில்? இப்போ ஷைத்தானுடைய கையில். இனி அவன் இழுக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதான். நீங்கள் தானே தூக்கி போட்டது, நீங்கள் தான் தூக்கி போட்டு கண்டது. இனி அவன் இழுக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியது. இது மாதிரி தான் ஷைத்தானுடைய அந்த வஸ்வாஸ் என்ற எண்ணங்கள் வார நேரத்தில் அந்த சிந்தனையை கட்டுப்படாமல் விட்டுட்டு நம்ம போயிட்டோம் என்று சொன்னால் ஷைத்தானால் எதுவுமே செய்ய முடியாது. ஷைத்தானால எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அதை உள்வாங்கி அதை பற்றி சிந்திச்சு அதை ரசிக்க ஆரம்பித்தோம் அப்படி என்று சொன்னால் உடனே ஷைத்தானுக்கு அதிகாரம் என்ன செய்யும், ஏற்படும். ஷைத்தான் நினைத்த இடத்துக்கு எங்களை என்ன செய்வான், வழி தவறி செய்ய கொண்டு போவான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஹபாயில்கள், ஷைத்தானுடைய சதிவலைகள் மிகவும் பலகீனமானவை. அவைகளை நாம் எடுத்து போட்டுக்கொள்கிற நேரத்தில் தான் அது பலமானதாக என்ன செய்கிறது, மாறுகிறது. இப்போ நாங்கள் வீணான எண்ணங்கள், அதாவது தவறான சிந்தனைகள், இது போன்றவைகள் வராமல் இருக்கிறோம்டா, இந்த ஆள் மனதில் ஏற்படக்கூடிய வஸ்வாஸ் என்ற அந்த இடத்துல வச்சு என்ன செஞ்சிடணும், அதை நாங்கள் கட் பண்ணிடணும். அதுக்கு பிரதானமாக அந்த மாதிரியான சிந்தனை உடனே வரணுமாக இருந்தால் அடிக்கடி இந்த வசனங்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இது குல்லது பிரபின் நாஸ், குல்லது பிரபில் ஃபலக், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இது போன்றவைகளை அடிக்கடி நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தருவான். இரண்டாவது, அந்த எண்ணங்கள் தோன்ற நேரத்தில் இதுக்கு பின்னால் நமக்கு அந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் தோன்றுதா உடனே கவனத்தில் எடுக்கணும். ரைட், இது என்ன செய்து வேறு பகுதிகளுக்கு போக போகுது, வேறு சிந்தனைக்கு என்ன செய்து போக போகிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும், அதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு பாவத்தில் எங்களை விளைவிக்க வேண்டும் என்றதான சிந்தனை தவிர இந்த பாவத்தெல்லாம் விளைவிக்கணும் என்றதெல்லாம் ஷைத்தானுக்கு என்ன எதுவுமே இல்லை. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் இயன்ற அளவுக்கு உங்களை தொழாகமாக்க பார்க்குவான். தொழுதிங்கன்னு சொன்னால் தொழுகையை குழப்ப பார்ப்புவான். நல்லா தொழுதிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தொழுகையை கூட்டி விட்டு பெருமையை தருவான். உன்னே மாதிரி தொழுகிறோம் யாரும் இல்லைன்னு என்னது அந்த பக்கத்தால் கொண்டு போவான். ஷைத்தானுக்கு நீ எங்கள் பக்கத்தால் போனாலும் அவனுக்கு ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கான வார்த்தைகளை ஷைத்தான் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். உங்களை பற்றி நீங்கள் ஒரு பெரியோர் இரையச்சம் உள்ளவர் என்ற சிந்தனை ஷைத்தான் என்ன செய்வான், தூண்டிக்கொண்டே இருப்பான். திடீர்னு யாராவது என்ன உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் பயந்து உங்களோட உள்ளத்தில் என்னென்ன மாரிக்கு, நான் தௌபா செஞ்சு 6 மாதமாக இப்போ நல்லா பியூராக இருந்துட்டிருக்கிறேன், இவரை எனக்கு தக்குவா சொல்ல வராரு, உங்களே நீங்கள் பார்த்துக்கங்க, எங்கள்கிட்ட தக்குவாலாம் எங்கள்கிட்ட இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னு வைங்களேன், ஷைத்தானுக்கு போதும். உங்களோட அழிவுக்காக தான் காரணம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலேயே மிக மோசமான வார்த்தை யாராவது இத்தக்கில்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற நேரத்தில் அலைக்க பினப்சிக், உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறது. இதான் மிகவும் மோசமான வார்த்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். தக்குல்லான்னு சொன்னால் ஜஸாக்கல்லா ஹைரா, அல்லாஹ் எனக்கு என்ன தக்குவா என்ன தேவை என்று சொல்லணும், உங்களோட வேலை நீங்கள் பாருங்கன்றது உள்ளத்தில் உள்ள கிபிர் என்ன செய்யும், காட்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் ஷைத்தானுடைய அந்த ஹபாயில்கள் நாம் விழுந்து விடாமல், சதிவலைகள் விழுந்து விடாமல் இருக்க அடிக்கடி வஸ்வாசை பற்றி நாம் பாதுகாவல் தேட வேண்டும். வஸ்வாசை விட்டும் இந்த வஸ்வாசை பற்றி நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனநிலையும் நல்ல வழிகாட்டலும் கொண்டவர்களாக அல்லாஹு தஆலா அனைவரை மாக்கியல் புரிவானாக. ஹதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.